இன்னைக்கு சென்னையாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் தான். உங்களை எல்லாம் சென்னையுடைய அன்னைன்னே சொல்லலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், வீட்டில் ஒரு குழந்தை விளையாட போவோம், காலையில் எழுந்திரிச்சு விளையாட போயிட்டு திரும்பி மாலை வரும்பொழுது வேர்வை அழுக்கு மண் எல்லாம் ஒட்டிகிட்டு தான் வரும். முதல்ல தாய்க்கு கொஞ்சம் கோபம் வரும். ஆனால் திட்டாமல் அந்த தாய் அந்த குழந்தைய அரவணைச்சு அதை குளிப்பாட்டி சுத்தம் செய்வாங்க. நான் குழந்தைன்னு சொன்னது நம்மளுடைய சென்னை, தாயின்னு சொன்னது உங்களை. சென்னை அவ்வளவு வேலையில் அவ்வளோ அழுக்காக வேர்வையோடு வந்தாலும் அதை தினமும் சுத்தப்படுத்தி குளிப்பாட்டுறது இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நீங்கள் தான். முக்கியமாக நான் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் என்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க சேப்பாக்க திருவள்ளிக்கை தொகுதி தான் ரொம்ப சுத்தமாக இருக்கான், எல்லா வேலையும் உடனே செஞ்சு கொடுத்துறீங்களா, மக்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் நடக்குதான், எல்லா தெருக்களுமே சுத்தமாக இருக்காம நாங்களும் உங்கள் தொகுதிக்கு மாறி வந்துடலாமே அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னோட பணிகள் மட்டும் கிடையாது, இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பணிகள் மிக மிக முக்கிய காரணம். இங்கே சுமார் 1500 தூய்மை பணியாளர்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் பெயரளவில் மட்டும் தூய்மை பணியாளர்கள் கிடையாது, மனதளவிலும் நீங்கள் மிக மிக தூய்மையானவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த நகரம் நிம்மதியாக மூச்சு விடுகிறது என்றால், சுத்தமான காற்றை சுவாசிக்குதுன்னா, நல்ல தண்ணீரை குடிக்கிறோன்னா, பவர் கட்டே இல்லாமல் இருக்குன்னா, இதற்கெல்லாம் யாருன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் காரணம். கடிகாரத்திற்கு கூட ஓய்வு கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு நொடி கூட ஓய்வு இல்லாமல் நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீங்க. பகல் இரவு பார்க்காமல் வெயில் மழைன்னு பார்க்காம, பேரிடரோ பெருந்தொற்றோ அப்படின்னு முகம் சொல்லிக்காம களத்தில் இறங்கி பணியாற்றுபவர்கள் தான் நீங்கள். எல்லாருக்கும் முன் பணியை தொடங்கி எல்லாருக்கும் பின்ன பணியை முடிக்கின்றவர்கள் என்ற பெருமை கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய உழைப்பின் அருமையை புரிந்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் உங்களை எல்லாம் அடிக்கடி சந்தித்து உங்களுடைய சேவைகளை நாங்கள் பாராட்டி கௌரவித்து வருகின்றோம். நீங்கள் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் வேலை செய்யாமல் போனீங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையும் முடங்கிடும். தூய்மை பணியாளர்கள் நீங்கள் தினந்தோறும் இந்த மாநகரத்தை எப்படி தூய்மைப்படுத்தி வருகின்றீர்களோ அதே போலத்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், முத்தமிழர் கலைஞர் அவர்களும் பல ஆயிரக்கணக்காக மண்டி கிடந்த மூட நம்பிக்கை, ஜாதி, மதம், சம்பிரதாயம், சாஸ்திரம் போன்ற குப்பைகளை சுத்தப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தியுள்ளார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டையே தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் தூய்மைப்படுத்தியவர் தான் எங்களுடைய தலைவர், நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். தன் வாழ்க்கை முழுக்க அடித்தட்டு மக்களுடைய பசியை போக்க வேண்டும்னு, அவருடைய வாழ்வில் மேலே வர வேண்டும்னு உழைச்சவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நேற்றென்று இல்லை, என்றைக்கும் இந்த இயக்கம் உங்களுக்கு பக்கபலமாக உங்களோட தோளோடு தோல் நிற்கும். நம்முடைய கலைஞர் காலம் முதல் இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தலைமை நடைபெற்று வரும் இந்த திராவிட மாடல் ஆட்சி வரை உங்களுக்கான ஏராளமான திட்டங்களை நம்முடைய கழக அரசு கொடுத்துள்ளது. துப்புரவு பணியாளர் புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வு திட்டம் மூலம் சுமார் 4000 பேருக்கு நிதி உதவி மற்றும் சுய வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள நம்முடைய திராவிட மாடல் அரசு அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலை மாற்றப்பட்டு அதற்காக தனி சட்டத்தை இயற்றியது நம்முடைய கழக அரசு. அந்த சட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு, சுயதொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன. கழக அரசு நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் கொரோனா 2வது அலை வேகம் எடுத்தது. அப்பொழுது நீங்கள் ஆற்றிய பணிகள் மகத்தானவை. அதனால்தான் உங்களை முன்கள பணியாளர்கள் என நம்முடைய திராவிட மாடல் அரசு அறிவித்தது. மேலும் ஊதிய உயர்வு, வீடுகள் கட்டி கொடுப்பது என உங்களுக்கு தேவையானவற்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து செய்து கொடுத்திருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்கள் 500 பேருக்கு 55 கோடி மதிப்பீட்டில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை காவலருடைய மாதாந்திர மதிப்பு ஊதியத்தை 3600 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். மேலும் ஏற்றுமிகு 7 திட்டங்கள் கீழ் சென்னை மாநகர பகுதிகளில் கழிவுநீர் அகற்றும் பணிகளை நவீனப்படுத்தி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்க நம்முடைய கழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது.
தூய்மை பணியாளர்களுடைய நலனுக்காக இந்திய ஒன்றியத்திலேயே இப்படி பல்வேறான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற அரசு என்றால் அது நம்முடைய கழக அரசு தான். இந்த அரசு எல்லோருக்குமான அரசாக எல்லாருடைய நிறை குறைகளை அறிந்து திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே உங்களுக்கு தேவையம் என்பது அப்போதெல்லாம் உங்களுக்கு துணை நிற்பார்கள். அதேபோல் நீங்களும் இந்த அரசிற்கு ஆதரவாக மாண்பு முதலமைச்சர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.